என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வரும் வாரத்தில் பங்குச்சந்தைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். நம்முடைய பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்கி இருந்தது. இன்னும் கேட்ட போனீங்கன்னா ஒரு 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ்லேயே உலக பங்குச்சந்தைகள்லாம் பெருமளவு உழறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம நல்லா பெருசாக விழுந்துட்டோம். ஸோ யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னேன்னு சொல்லுவாங்க. இன்னும் தப்பாக சொல்கிறேன். யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலக பங்குச்சந்தைக்கே வந்து இந்தியா பங்குச்சந்தை வந்து ஒரு முன்னாடியே விஷயத்தை காமிச்சு கொடுத்துரும். போன அக்டோபர்லேருந்தே நம்முடைய பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்கி இருந்தது. யாருக்குமே புரியல. ஆனால் இப்போ பாருங்கள், உலக பங்குச்சந்தைகள் எல்லாம் பெரிய லெவலில் இறங்குது. ஸோ இதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்தியர்கள் எப்பவுமே புத்திசாலிங்க, இவங்களை எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நடந்தது, இந்த ட்ரம்ப் வந்து வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், அந்த ஊரில் புதன்கிழமை நைட்டு சில இதெல்லாம் சொல்லியிருந்தார், டேரிஃப் அது இதுன்னு சொல்லிட்டு. அதனால் பங்குச்சந்தைகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 3% இறங்கிச்சு. அதுக்கு அடுத்த நாள் சைனா வந்து ரிட்டாலியேட்ரி டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு 6%. ஒரு 2 நாளில் அமெரிக்க பங்குச்சந்தைகள் 10% இறங்கிடுச்சு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 300-400 பாயிண்ட்டு வெள்ளிக்கிழமை இறங்கிடுச்சு. திங்கட்கிழமை காலையில் எடுத்த உடனே ஒரு கிட்டத்தட்ட 600 புள்ளிகள் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள். 200 புள்ளிகள்னா 600 புள்ளிகள்னால் கிட்டத்தட்ட 2-2.5% இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி காமிக்குது. ஸோ தெரியல என்ன நடக்க போகுது. வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நிறைய பேருக்கு பயம். ஏன்னா வந்து சைனா வந்து 34%ன்னொன்னே ட்ரம்ப் கோவப்பட்டு 74ன்னுவார். அது இன்னும் பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்ன்ட்டு. ஆனால் இந்நேரம் வரைக்கும் ட்ரம்ப் எதுவும் வாயை திறக்கலை. ஏதாவது வாயை திறந்தாருன்னா கண்டிப்பாக அடி மரண அடி தான். பட் இருந்தாலுமே நமக்கு என்னென்னா, நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே பெரிய லெவலில் விழ ஆரம்பிச்சிட்டதுனால சிறு முதலீட்டாளர்கள் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இழக்கிறாங்க. அதனால தான் சிறு முதலீட்டாளர்கள்கிட்ட வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிற காசு கொஞ்சம் குறைஞ்சிக்கின்னு வருது. ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக அரசாங்கம் ஏதாவது ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? இப்போது ஒரு பயம் எல்லாருக்கிட்டையுமே என்ன வந்துருக்குதுன்னா, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய போகிறது. அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு 60% வாய்ப்புகள் இருக்குன்ட்டு ஒரு அமெரிக்க நிறுவனமே சொல்லியிருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 நாட்களில் க்ரூட் ஆயில் விலை கிட்டத்தட்ட 15% இறங்கியிருக்கு. ஸோ என்ன காரணம்? ஏன்னா ஒரு எக்கனாமிக் ரெசெஷன், பொருளாதார பின்னடை வரும்போது மக்கள்கிட்ட நிறைய காசு இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு பெட்ரோலுக்கு டிமாண்டு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6% சராசரியாக நேற்று இறங்கியிருந்தது நம்முடைய பங்குச்சந்தையில். ஸோ இப்படி வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், எப்பவுமே திரைப்படத்தில் எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த கிளைமேக்ஸ் சீனில் தான் போலீஸ் வருவாங்க. ஏன்னா போலீஸ் கொஞ்சம் முன்னாடி வந்தால் அங்கே ஹீரோவுக்கு வேலை இருக்காது. ஸோ அதே போல் தான் பெரும்பாலான சமயங்களில் அரசாங்கங்கள் நல்லது செய்வாங்க. ஆனால் அவங்க ரொம்ப லேட்டாக செய்வாங்க. அதுக்குள்ளார வந்து எல்லாமே வந்து நாசமாக போயிடும். எல்லாம் நாசமாக போச்சுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஏதாவது நல்லது செய்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் சில அரசாங்கங்கள், எல்லா அரசாங்கமும் அப்படி சொல்ல முடியாது, சில அரசாங்கங்கள், குறிப்பாக வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோஆக்டிவாக நிறைய நல்ல நல்ல விஷயங்களை செய்வாங்க. ப்ரோஆக்டிவாக ஒரு நாளைக்கு இது நடக்கும், இப்போ இன்றைக்கி இதை செஞ்சிட்டோம்னா அந்த தாக்கத்தை நாளைக்கு குறைக்கலாம் அப்படின்னு செய்வாங்க. பல நாடுகள் பார்த்திங்கன்னா அது நடக்கட்டும், நாளைக்கு ஏதோ நம்ம அதிர்ஷ்டம், இன்னைக்கு நைட் ஏதாவது நல்லது நடந்து நாளைக்கு அது நடக்காமல் போயிட்டா அப்படின்னா அந்த ஒரு ஹோப்பில் இருப்பாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நம்பர் 1 நம்ம கொஞ்சம் மைக்ரோ லெவலில் போவோம். இப்போது நம்முடைய ரூபாயோட மதிப்பு ரொம்ப அதிகபட்சமாக இறங்கி கிட்டத்தட்ட $1 $88 அளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் அதிர்ஷ்டம், இப்போ அமெரிக்காவுடைய டாலர் கொஞ்சம் மதிப்பு வந்து கொஞ்சம் இறங்குது. அதனால் இப்போ கிட்டத்தட்ட $85 அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4% அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மொமெண்டத்தை பயன்படுத்தி இவங்க வேறு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ ஒன்று, குறிப்பாக வந்து இன்ஃப்ளேஷன். நான் எப்பவுமே சொல்லுவேன், பொருளாதாரம் சரிவடையும் போது வங்கிகள் வந்து வைப்பு நிதி வட்டி விகிதங்களை குறைக்கணும். அப்போ வட்டி விகிதங்களை குறைக்கணும்னா இன்ஃப்ளேஷன் குறைவாக இருந்தால் தான் வட்டி விகிதங்களை குறைக்க முடியும். ஏன்னா இல்லைன்னா ஆர்பிஐ அடம் பிடிப்பாங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது நாங்கள் எப்படி வட்டி. இப்போ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து அமெரிக்காவில் நடக்குது. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, வட்டி விகிதங்களை குறைக்கணும்னு சொல்கிறாரு ஜெரோம் பவல் கிட்ட. அவர் தான் ஃபெட் சேர்மன்.
ஜெரோம் பவல் என்ன சொல்றாரு, "நீங்க இந்த மாரி கண்ட மேனிக்கு டாரிஃப்லாம் போட்டீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ஏற தானே செய்யும். இன்ஃப்ளேஷன் ஏறும்போது நான் எப்படி வட்டிய குறைப்பேன்? நான் வட்டியெல்லாம் குறைக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. ஸோ, இப்போ நம்முடைய அரசாங்கம் ஆர்பிஐக்கு நோக்கி ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணோம். கொஞ்சம் வட்டி விகிதங்கள கொஞ்சம் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆர்பிஐ என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு. நாங்க எப்படி வட்டி விகிதங்கள குறைப்போம். அப்ப இன்ஃப்ளேஷன குறைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது 2008ன்னு நெனைக்கிறேன். அந்த இயர் எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு நாள் வந்து பங்குச் சந்தைகள் வந்து மிகப்பெரிய அளவுல சரியும் அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருந்தாங்க. ஏன்னா, அது உலகளாவிய செய்திகள் அ அந்த காரணங்களால. அப்போ கரெக்ட்டா ஒரு 9 மணிக்கு மார்க்கெட் ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன். 8:45 அதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து வட்டி விகிதங்கள குறைச்சுட்டாங்க. அப்போ ரொம்ப பயந்துன்னு இருந்தாங்க எல்லாரும். பெரிய லெவல்ல வீழ்ச்சி அடைய போதுன்னு. ஆனா, அன்னைக்கு பங்குச் சந்தைகள் வந்து வீழ்ச்சி அடையல. ஸோ, அதேபோல நாம ஏற்கனவே வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 22,000 வரைக்கும் போயிட்டு, அங்கருந்து 23,800 வரைக்கும் ரெக்கவரி ஆயிட்டு, இப்ப நாளைக்கு ஆரம்பிக்க போறது அந்த 22,000 கிட்ட 22,200, 22,300 அந்த லெவல்ல தான் ஆரம்பிக்க போகுது. அதுவும் ஒரு 4, 5 நாள்ல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. அதுவும் நாளைக்கு வீழ்ச்சி வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியா இருக்க போகுது. இதுக்கு நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தால் என்ன செய்வேன் அப்படின்றத மட்டும் தான் சொல்றேன் நான் இப்போ. 2 நாள்ல க்ரூட் ஆயில் 15% இறங்கியிருக்கு. 2 நாள்ல க்ரூட் ஆயில் 15% இறங்கியிருக்கு. ஆனா, மத்திய அரசாங்கம் நமக்கு குடுத்த ப்ராமிஸ் என்னன்னா, உலக அளவுல க்ரூட் ஆயில் விலை இறங்கும்போது, இங்க பெட்ரோல் விலை இறங்கும். உலக அளவுல க்ரூட் ஆயில் விலை ஏறும்போது, இங்க வந்து பெட்ரோல் விலை ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, உலக அளவுல க்ரூட் ஆயில் விலை இறங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்க இம்போர்ட் டியூட்டி வந்து இம்போர்ட்ல செஸ்ன்னு சொல்லிட்டு, அத ஏத்தி அந்த மொத்த பணத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கினாங்க. ஸோ, பொதுமக்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காமயே போயிடுச்சு. சரி பரவால்ல, ஏதோ பண்ணாங்க. க்ரூட் ஆயில் $100 இருந்தப்போ நம்ம பெட்ரோல் ரூ. 100 தான் இருந்தது. க்ரூட் ஆயில் $60 இருக்கும்போது நம்ம பெட்ரோல் ரூ. 100 தான் இருக்குது. க்ரூட் ஆயில் நாளைக்கு $20 போனாலும் இது ரூ. 100 தான் இருக்கும். ஸோ, எ நஷ்டம் வரும்போது அந்த நஷ்டத்த மக்கள் தலையில கட்டிர்றாங்க. லாபம் வரும்போது அத மொத்தத்தையும் கவர்மெண்ட் எடுத்துன்னு போயிடுறாங்க. இது ஒரு இது என்ன எப்படி சொல்றதுன்னா, இந்த இந்த கந்து வட்டிக்காரனுங்க இப்படி ரவுடிங்க மாரி பிஹேவ் பண்ணுவானுங்க. இல்லைங்களா? ஸோ ஏறக்குறைய அரசாங்கம் அந்த மாரி பிஹேவ் பண்ணுதா அப்படின்றது. ஆனா, இப்போ உலக பொருளாதாரமே சிக்கல்ல இருக்கு. அதனால கண்டிப்பா நம்முடைய பொருளாதாரமும் பெரிய பிரச்சனைக்கு வரும். இப்ப இத வந்து புரோஆக்டிவா அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அதிரடியா பெட்ரோல் விலைய குறைக்கணும். 15% 2 நாள்ல இறங்கியிருக்கு. நீங்க 15% குறைக்க வேணாம். ஒரு 10% குறைக்கலாம். இல்ல 10% கூட வேணாம். ஒரு 5% குறைக்கலாம். இதுதான். இப்ப பார்த்தீங்களா, இப்ப நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க பாருங்க. ரூ. 1 கூட குடுக்கவே முடியாது அப்படின்னு பிடிவாதமா நின்னுட்டாங்கன்னா, நமக்கு ஆக்சுவலா ரூ. 100 குடுக்கணும். ஆனா ரூ. 1 கூட குடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா பல வருஷமா நின்னுடும்போது, "அம்மா தாயே ஒரு ரூ. 10 குடுங்கம்மா" அப்படின்னு நம்மள கெஞ்சுற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஆக்சுவலா இது பொதுமக்களுடைய ரைட்ஸு. 15% இறங்கணும். இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்க. நாளைக்கு 15% பெட்ரோல் விலை இறங்குச்சுனாக்கா, உங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் சந்தோஷப்படுவாங்க? அப்ப என்ன ஆகும்? அந்த இன்ஃப்ளேஷன் வந்து அப்படியே ரொம்ப குறையும். ஏன்னா, பெட்ரோல் விலை, டீசல் விலை ஒரு 10, 15% குறைஞ்சதுன்னு சொன்னால், ஆ அப்படியே வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப குறையும். அப்ப இன்ஃப்ளேஷன் ரொம்ப குறைஞ்சதுன்னு சொன்னால், ஆர்பிஐ வந்து அவங்க வட்டி விகிதங்கள குறைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்படி ஆர்பிஐ வட்டி விகிதங்கள குறைச்சாங்கன்னா, நம்முடைய பொருளாதாரம் அமெரிக்கா என்ன வேணாலும் பண்ணிட்டு போகும். நம்முடைய பொருளாதாரத்தில பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது. ஸோ, அப்படியே தாக்கம் இருந்தாலும், அது குறைவான அளவு தாக்கம் இருக்கும். அந்த குறைவான அளவு தாக்கம் இருக்கும்போது, சிறு முதலீட்டாளர்கள் நம்ம அரசாங்கத்த நம்பி பரவால்ல, நாளைக்கு ஏதாவது இந்த மாரிலாம் பிரச்சனை வரும்போது, அரசாங்கம் கொஞ்சம் விட்டு குடுத்து, சில கொள்கைகள மாத்தி, சில பெட்ரோல் விலையெல்லாம் குறைச்சு, பொருளாதாரத்தை நிலைநிறுத்துறதுக்கு உண்டான அத்தனை நடவடிக்கை எடுக்குறாங்க. அதனால இந்திய பங்குச் சந்தைய நம்பி நம்ம வந்து பணத்த முதலீடு பண்ணலாம். நம்முடைய பணம் வந்து பாதுகாப்பா இருக்கும். அப்படின்னு நம்புவாங்க. அத விட்டுட்டு, எதுவா இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு புயல் வெள்ளம் வந்தா, ஒரு தமிழக அரசாங்கம் காசு கேட்டா, நாங்க என்ன ஏடிஎம்மான்னு கேட்குறாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து மத்திய அரசாங்கம் தான் பொதுமக்கள ஏடிஎம்ன்னு நெனைக்கிறாங்க. எப்ப வேணாலும் இப்ப இப்ப காச எடுத்துக்கலாம் பொதுமக்கள் கிட்ட இருந்து. அப்படிதான் நெனைக்கிறாங்க. ஸோ, ஆனா இது வந்து அவங்களுக்கே நல்லதில்ல. ஸோ பொருளாதாரம் சீரழிஞ்சதுனாக்கா, அடுத்த தடவ வந்து ஆளுங்கட்சிக்கு யார் ஓட்டு போடுவாங்க?
ஸோ அப்போ என்ன நினைக்கிறாங்க, சரி அப்போ வரும்போது எதாவது நம்ம குடுத்துக்கலாம், ஃப்ரீபி குடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த அடுத்த வாரமே வந்து உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பினுடைய எராட்டிக் பிஹேவியர்னால இது வந்து இன்னும் மோசமா தான் போக போதே தவிர, இது ஒண்ணும் பெருசா வந்து ஒரு இதுவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எனக்கு எதுவும் இருக்கிற மாரி தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு உலகத் தலைவர்கள் வந்து இத ஈகோ பிரச்சனையில மாட்டிக்கினாங்கனாக்கா, நாடு எக்கேடுகெட்டு நாசமா போனாலும் கவலை இல்ல. என்னோட ஈகோ தான் முக்கியம். நான் சைனாவுக்கு எதிரா 54% டாக்ஸ் போட்டேன். நான் ரூ. 1 கூட குறைக்க மாட்டேன். அப்படின்னு பிடிவாதமா நிப்பாங்க. நான் ஏற்கனவே பல இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன். இந்த ட்ரம்ப் இப்படியே போனால் ஒரு காலகட்டத்தில உலகம் மொத்தமே சைனாவினுடைய தலைமையின் கீழ் ஒன்றுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வாய்ப்பு இருந்ததுனால் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய சீரழிவை எதிர்நோக்கும். இல்லைங்களா? ஸோ ட்ரம்ப் கேட்குறாரு, நாங்க உங்களுக்கு டாக்ஸ் போடுறோம். நீங்க எங்களுக்கு ஈக்குவல் டாக்ஸ் போடுங்க. அது அது எப்படி ஈக்குவல் டாக்ஸ் போடுவோம்? இல்லைங்களா? நம்முடைய நாட்டு பொருட்கள் எவ்வளோ போகுது அமெரிக்கால? ஆனா அமெரிக்காவோட பொருள் நம்ம என்ன? இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். எதுல? YouTubeல பேசிக்கிறேன். YouTube அமெரிக்கா. இல்லைங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்றீங்க. WhatsApp அமெரிக்கா. Facebookல கான்டாக்ட் பண்றீங்க. அது அமெரிக்கா. நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அமெரிக்கா. எல்லா பணமும் அமெரிக்காவுக்கு தான் போகுது. இப்ப நான் உங்ககிட்ட YouTubeல பேசிட்டு இருக்கிறேன். YouTubeல விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்துக்கு வந்து விளம்பரதாரர்கள் காசு குடுப்பாங்க. அதுல 30% காசு வந்து YouTube எடுத்துக்கின்னு 70% தான் எனக்கு குடுப்பாங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உலகத்துல YouTubeக்கு காம்படிஷனே கிடையாது. YouTube தவிர வேற இது கிடையாது. ஸோ இந்த மாரி ஒரு YouTube, Facebook, WhatsApp, Twitter நீங்க எது Microsoft, Apple எது எடுத்தீங்கனாலும் அவங்க தான் நம்பர் 1ல இருக்கிறாங்க. அப்போ உலகம் முழுக்க அவங்க பறந்து விரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் ஏதோ குடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் டாக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அந்த அமெரிக்க நிறுவனங்களுக்கு லாபமா போகுது. ஸோ இதில வந்து இதே வந்து அமெரிக்கால இருக்கிறவங்க நம்ம பொருட்கள என்ன யூஸ் பண்றாங்க? ஒண்ணும் பெருசா கிடையாது. ஏதோ நம்ம ஏழ நாடு, நம்ம அரிசி ஏற்றுமதி பண்றோம், கோதுமை ஏற்றுமதி பண்றோம், பால் ஏற்றுமதி பண்றோம். அதில என்ன பெருசா வந்துற போகுது? ஸோ அமெரிக்காவை வந்து ஒரு ஒரு மிகச்சிறிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசெஷனுக்கு இந்த மாரி உலக ஆர்டரே மாறுற அளவுக்குலாம் போச்சுன்னா, அது பங்குச்சந்தையில ஒரு பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்தி அதுக்கு அப்புறம் தான் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ இந்த இந்த நேரத்தில வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது வந்து பொதுமக்களுக்கு பங்குச்சந்தை மேல இருக்கிற நம்பிக்கைய மீட்டெடுக்கணும். அது ஏற்கனவே வெளிநாட்டினர்லாம் நம்ம நாட்டு மேல நம்பிக்கை இருந்து தான் தொடர்ந்து வித்துக்கின்னே இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வெளிநாட்டினர் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்திய அரசாங்கம் வந்து பொதுமக்கள பத்தி கவலைப்படுறதில்ல. அவங்க வருமானம் என்னன்னு பார்த்துக்கிறாங்க. பாருங்க எப்ப பார்த்தாலும் இந்த டோல் விலை ஏறி போகுது. இல்லைங்களா? ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி கடைசியில வந்து மக்கள் சம்பாரிக்கிற பணம் மொத்தமே வந்து ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு, அப்போ எப்படி தான் இந்த நாடு எங்க தான் போய் நிக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இந்த வீடியோவ அரசாங்க அதிகாரிகள் பார்த்தாங்கன்னா, இல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்தாங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் விலைய ஒரு ரூ. 5 குறைச்சாங்கன்னா, நம்முடைய பங்குச் சந்தைகள் பெருமளவு வீழ்ச்சி அடையாது. ஓரளவு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி ஆர்பிஐ பாலிசி இருக்கு. அதில கண்டிப்பா வந்து பெட்ரோல் விலைய அரசாங்கம் குறைச்சால், கண்டிப்பா வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பாங்க. அப்படி பண்ணும்போது நம்முடைய நாட்டு பொருளாதாரம் இன்னும் நல்லாயிருக்கும். நம்முடைய பணத்தோட மதிப்பும் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகும். ஏதோ ஒரு டேமேஜ் இருக்கும். அமெரிக்காவால நமக்கு டேமேஜ் இருக்கும். பட் அந்த டேமேஜ் வந்து ஒரு லிமிட்டட் டேமேஜா இருக்கும். ஒரு பெரிய டேமேஜ் இல்லாம நம்ம தப்பிச்சிடலாம். இல்லைங்களா? ஸோ பொதுவா வந்து அ நல்லவங்க சொல்றதெல்லாம் அரசாங்கத்தில கேட்க மாட்டாங்க. பார்ப்போம் நம்முடைய இது ஏதாவது வீடியோ அவங்களுக்கு எதனா ரீச் ஆகுதா? ஏதாவது நல்லது செய்றாங்களா? அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏற்கனவே வந்து போன தடவ வந்து பட்ஜெட்ல வந்து 12,00,000 வரைக்கும் இன்கம் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்பவே நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏங்க 12,00,000 ஏற்கனவே 7,00,000 வரைக்கும் இன்கம் டாக்ஸ் கிடையாது. அது 12,00,000 வரைக்கும் இன்கம் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இதனுடைய பயன் யாருக்கு போகும்னா, 7,00,000க்கு மேல 12,00,000க்கு கீழ இந்த சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த பட்ஜெட் வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டா இருந்தது. ஆனா, இதே ஒரு பெட்ரோல் விலைய ஒரு ரூ. 5 குறைச்சிருந்தால், இல்லைங்களா? ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் அது பெரிய பயனுள்ளதா இருந்திருக்கும். ஏன்னா, 2,00,000 3,00,000 சம்பளம் வாங்குறவங்களும் ஏதோ ஒரு 2 வீலர் வச்சிருக்கிறாங்க. இல்ல வெறும் ரூ. 1,00,000 வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க கூட பஸ்ஸில போறாங்க. அந்த பஸ்ஸுக்கு பெட்ரோல், டீசல் செலவாகுது.
அப்போ பஸ்ஸோட டிக்கெட் விலை வந்து அந்த பெட்ரோல், டீசல சார்ந்து தான் நிர்ணயமாகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட ஒரு ஏழைக்கும் அந்த பெட்ரோல், டீசல் விலை குறைஞ்சதுன்னா, அதனுடைய பயன் சென்று சேரும். ஆ அது இல்லாம வந்து பொருளாதாரத்திலே வந்து இன்ஃப்ளேஷன் அதாவது ஆ விலைவாசி ஏற்றம். அது கொஞ்சம் குறைவா இருக்கும். அது வந்து நாட்டுக்கே நல்லது. ஸோ பார்ப்போம் என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.